அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்பிகே குறைபாடு, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இந்த சத்துக்கள்லாம் பயிர்களில் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பயிர்களில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், இந்த பாதிப்புகளை நம்ம எப்படி உடனடியாக சரி பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். என்பிகேனா வேறு எதுவும் கிடையாதுங்க. நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற யூரியாவில் நைட்ரஜன் இருக்குது, அது எண்ணு. இதே பாஸ்பரஸ் நம்ம டிஏபி இல்லாட்டி எஸ்எஸ்பி உரங்களை வாங்கி பயன்படுத்துவோம். அதில் வரக்கூடிய சத்து தான் இந்த பாஸ்பரஸ் சத்து. அடுத்து பொட்டாஸ் சத்து சொன்னேன். பொட்டாஸ் சத்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். எம்ஓபி மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்குது, எஸ்ஓபின்னு சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்குது. இந்த சத்துக்கள் அதாவது ஒவ்வொரு பயிருக்குமே அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய சத்துக்கள் பல இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த பேரூட்ட சத்துங்கிறது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் ரொம்பவுமே அதிகமாக விரும்பி தேவைப்படக்கூடிய சத்துக்கள் இந்த என்பிகே தான். இந்த என்பிகே சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பயிர்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்க்கும்போது அதாவது நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பயிர்களில் வெளிர் பச்சை ஏதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதுவே நம்ம பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா செம்பல் பதத்தில் இருக்கும். இதுவே பொட்டாஸ் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இலைகளில் ஓரம் பார்க்கும்போது அப்படி எரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பயிருமே எனக்கு இப்போ இந்த சமயத்தில் இந்த சத்து தேவைப்படுது, அதாவது நைட்ரஜன் சத்து தேவைப்படுது, இல்லை பாஸ்பரஸ் தேவைப்படுது, இல்லாட்டி பொட்டாஸ் தேவைப்படுதுங்கிறத அதுக்கு இலைகள் மூலியமாக அதோட சிம்டம்ஸை நம்மள்கிட்ட காட்டும். நம்ம அப்போக்கே அந்த பயிர்களுக்கு என்ன சத்துக்கள் தேவைப்படுதோ அந்த சத்துக்கள் நம்ம கொடுக்குற பட்சத்தில் நமக்கு மகசூல் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சத்துமே அதிகப்படியான அதாவது மிகவும் தேவையான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த சத்துக்களில் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட வேலை. இந்த சத்துக்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த என்பிகே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். யூரியா, டிஏபி, பொட்டாஸ் நம்ம எப்போதுமே ஆரம்ப காலத்தில் அதாவது அடி உரம் இல்லாட்டி மேல் உரம் டிஏபி வாங்கி பயன்படுத்துவோம், இல்லாட்டி எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வாங்கி பயன்படுத்துவோம், இல்லாட்டி 20க்கு 20 உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். யானை மார்க் உரம் இப்படி இந்த உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கே அடுத்து வளர்ச்சி பருவத்தில் பார்க்கும்போது நம்ம டிஏபி வாங்கி பயன்படுத்துவோம், அது கூட யூரியா வாங்கி பயன்படுத்துவோம். இது பூக்கள் பூக்கிற சமயத்தில் பொட்டாஸ் வாங்கி பயன்படுத்துவோம். இது நம்ம எப்போதுமே ரொட்டீனாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய உரங்கள் தான். இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் சில விவசாயிகள் என்ன தவறு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பயிர்லேயும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் காட்டுது. ஒவ்வொரு பயிரில் பாஸ்பரஸ் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்கும்போது பாஸ்பரஸ் சத்தான டிஏபி, எஸ்எஸ்பி இல்லாட்டி 20க்கு 20 உரத்தை வாங்கி பயன்படுத்தினா நமக்கு பயிரில் எந்த விதமான பாதிப்பும் திரும்பி வராமல் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம யூரியா, ஏன்னா யூரியா மலிவு விலையிலே கிடைக்கிது, அதனால் நம்ம யூரியா வாங்கி பயன்படுத்தினாலே இந்த குறைபாடு நீங்கிடும் அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நோயோட தாக்கம் அதிகமாகிட்டு இருக்குது. அதாவது நைட்ரஜன் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் மகசூல் இழப்பு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நம்ம நைட்ரஜன் குறைபாடுனா என்ன, இந்த நைட்ரஜன் குறைபாடு நம்ம பயிர்களில் வந்துருச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை நம்ம எப்படி தடுக்கலாம், அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம நைட்ரஜன் குறைபாடை பற்றி பார்க்கலாம். அதாவது யூரியா பயன்படுத்தாமல், அதாவது யூரியா ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிற பட்சத்தில் பயிர்களில் எந்த விதமான பாதிப்புகள் வரும், அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிரில் முதல்ல தோன்ற இலை, அதாவது நம்ம பயிர் வச்சதுலேருந்து இப்போ புதிய குருத்து வரும்ல அந்த இலை கிடையாதுங்க. நம்ம அடி இலை, ஒரு பயிர் வச்சிருந்து லாஸ்ட் இலை, அதாவது வால் மரம்லாம் இருக்குன்னா அதில் லாஸ்ட் இலை இருக்கும். அந்த இலையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். அதாவது மஞ்சள் நிறத்தில் மாறி பச்சையாகவே இருக்காது, மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது இது நைட்ரஜன் பற்றாக்குறை, எனக்கு இப்போ நைட்ரஜன் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த பயிர் கேட்குது. இந்த நேரத்தில் நம்ம நைட்ரஜன் சத்து சார்ந்த உரங்களை கொடுத்தா மட்டும்தான் அந்த பயிர் இந்த நைட்ரஜன் பற்றாக்குறையிலேருந்து அது வெளில வரும். பயிரோட வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இலைகளை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எல்லாருமே இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறையாட்டி தான் வருது. இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை எந்த பயிர்களில் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது நெல் பயிரில் வரும், கரும்பில் வரும், முருங்கையில் வரும், கீரையில் வரும், தென்னையில் வரும், வாழையில் வரும், மக்காச்சோளத்தில் வரும், தக்காளியில் வரும். பெரும்பான்மையாக அனைத்து விதமான பயிர்களுமே இந்த நைட்ரஜன் பற்றாக்குறை வரும். இப்போ சொன்ன பயிர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் சீக்கிரமாக வளர்ச்சி அடைகிற பயிர்கள், அதாவது நம்ம வச்சதுலேருந்து சீக்கிரமாக இதெல்லாம் க்ரோவிங் ஆகுறதுனால இந்த பயிர்கள்லாம் சீக்கிரமாக வளர்ச்சி ஆகிறதுக்கு என்ன தேவை, நைட்ரஜன் தேவை. அந்த நைட்ரஜன் அதுக்கு சரியான அளவு கிடைக்கலாட்டினா இது போன்ற பயிர்களில் நம்ம சீக்கிரமாக இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை நம்ம ஈஸியாக பார்க்கலாம்.
இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா செடியை பார்க்கும்போது வெளிர் பச்சை இல்லாட்டி மஞ்சள் நிறத்தில் இருக்கும்னு சொல்லிட்டேன். அதாவது செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இலைகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது இல்லாமல் பயிர்களில் வேறு என்னென்ன மாதிரியான இதாட்டி குறைபாடுகள் ஏற்படும்னு பார்க்கும்போது பயிர்களில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து சுத்தமாக நடைபெறாது. அதாவது ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு வந்து இந்த நைட்ரஜன் சத்து ரொம்ப தேவை. இது இருந்தால் தான் இந்த பயிராட்டி ஒளிச்சேர்க்கை பண்ண முடியும். நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் ஒரு பூ பூத்து அது ஒளிச்சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் நமக்கு கனியாக மாறும். அந்த கனியாக மாறுறதுக்கு வந்து இந்த நைட்ரஜன் சத்து ரொம்ப தேவை. அதாவது பூவிலேருந்து கனியாக மாறுறதுக்கு இந்த நைட்ரஜன் சத்து ரொம்ப தேவை. நம்ம பயிரில் பூ பூக்கிற சமயத்தில் இந்த நைட்ரஜன் சத்துலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா பயிர்களில் பூக்கள் எடுக்கும், ஆனால் அந்த பூக்கள் வந்து கனியாக மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா பயிரில் நைட்ரஜன் சத்து நம்ம கொடுக்கவே இல்லை, அதனால் ஒளிச்சேர்க்கை தடைப்பட்டு பயிர் வந்து பூக்கள் பூத்தும் கனிகளும் மாறாத ஸ்டேஜுக்கு ஆகிடும். அதேமாரி ஒரு பயிர் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த நைட்ரஜன் தான். அதனால தான் நம்ம எப்போதுமே சொல்கிறது நைட்ரஜன் சத்தை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அதாவது எப்போ தேவைப்படுதோ அப்போலாம் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது. இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை நம்ம பயிரில் இருக்குதுன்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய யூரியா உரத்தை வாங்கி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா யூரியா உரத்தில் வந்து 46 கிலோ வந்து நைட்ரஜன் இருக்குது. ஏன்னா 46% நைட்ரஜன் இருக்கிறதுனால நம்ம கொடுத்த உடனே நமக்கு ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும். நம்ம யூரியாவை ஒரு ஏக்கருக்கு நம்ம 1 மூட்டை வரைக்குமே வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் என்னோடய கருத்து என்னென்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ வாங்கி பயன்படுத்திட்டு அந்த பயிரில் நம்ம ஒரு 3 to 4 நாள் வரைக்குமே பார்க்கலாம். ஏன்னா யூரியா வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே சீக்கிரமாக எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிட்டு அது சீக்கிரம் பச்சை கட்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 30 to 40 கிலோவே போதுமான அளவு. அப்படி இல்லை பயிரில் வந்து இன்னும் பச்சை கட்டலை, இன்னுமே அந்த வெளியிற பச்சை நேரத்திலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுலேருந்து இன்னொரு 10 to 15 கிலோ இல்லாட்டி ஒரு 30 கிலோ கூட நம்ம ஆட் பண்ணலாம். இப்படி நம்ம பிரித்து கொடுக்கும்போது மட்டும்தான் பயிர்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் பயிர் எடுத்துக்கும். நம்ம வந்து ஒரே நேரத்தில் நம்ம பயிரில் வந்து நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு ஒரு 2 மூட்டை இல்லாட்டி 3 மூட்டை யூரியா நம்ம உடனே கொடுக்கும்போது பயிர்கள் வந்து அந்த பற்றாக்குறை வந்து வெளில வந்துடும். ஆனால் அது எடுக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம 3 மூட்டை கொடுத்தா அது 1 மூட்டை கூட அது எடுத்துக்காது. ஏன்னா அந்த பயிருக்கு தேவையான அளவு வந்து ஒரு 30 to 35 கிலோவே போதுமான அளவு, அது மட்டும் தான் அது எடுத்துக்கும். அதனால் பயிரில் நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்தாலும் ஒரு 30 to 35 கிலோ மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி மாறாத பட்சத்தில் மீண்டும் ஒரு டைமு ஒரு 15 to 20 கிலோ வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா இதாட்டி பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா ஒரு சத்து வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது அது மற்ற சத்துக்களை எடுக்க விடாமல் அது வந்து பிடிச்சி வச்சுக்கும். அதாவது நைட்ரஜன் சத்து மட்டும் தான் எடுத்துக்கிட்டுருக்கும், மற்ற சத்துக்களை எடுக்க முடியாத அளவுக்கு அது தள்ளப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட்ரஜன் சத்து நீங்கள் அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பயிரில் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக பச்சை கட்டி சீக்கிரமாக வந்து புதிய குருத்து தான் சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது பக்கத்தில் உள்ள பயிரெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், நம்ம பயிரை பார்க்கும்போது நல்லா கருங்கருன்னு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இதே தான் பூச்சிகள் நினைக்கும். அதாவது பூச்சிப்புழுலாம் என்ன நினைக்கும்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பயிரில் நம்ம சாப்பிட்றதோட அந்த பயிர் வந்து ரொம்ப பச்சையாக இருக்குது, நம்ம இந்த பயிர்லேருந்து நம்ம அந்த பயிருக்கு போய்ட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து சத்து அதிகமாக கிடைக்கும்ட்டு பக்கத்து வயலில் இருக்க பூச்சி கூட நம்ம வயலில் நோக்கி சீக்கிரமாக வந்துடும். அதாவது இந்த வயலில் வந்து அதிகமாக சத்து இருக்குது, நம்ம அதிகமாக நம்ம சாப்பிட்டு நம்மளும் நல்ல இனப்பெருக்க அடையலாம் அப்படின்ட்டு. அதாவது பக்கத்தில் இருக்க வயலில் உள்ள பூச்சிகளையும் நம்ம காசு கொடுத்து நம்ம வயலுக்கு நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா யூரியா மூட்டையோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நிறைய விவசாயிகள் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கி யூரியா வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா குறிப்பிட்ட அளவு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. அதிகமாக வாங்கி பயன்படுத்தி உங்கள் காசை வந்து கரியாக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்பரஸ் சத்து குறைபாடை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒரு பயிரில் அதிகப்படியான வேர் வளர்ச்சிக்கும் அதிகப்படியான பக்க கிளைகள் வெடிக்கிறதுக்கும் அதிகமாக பூ எடுக்கிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு பயிருக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்து தான் இந்த பாஸ்பரஸ் சத்து. இந்த சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லவே தேவையில்ல, பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் கனிகளை மாறாது. அதேமாரி பக்க கிளைகள் எதுவுமே வெடிக்காமல் செடி வந்து நேராக போயிட்டுருக்கும், வேர் வளர்ச்சி சுத்தமாக இருக்காது. இது எல்லாமே பாஸ்பரஸ் சத்தையோட அறிகுறி. இதே இந்த பாஸ்பரஸ் சத்து பயிரில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பயிர் நமக்கு எப்படி காட்டுன்னு பார்க்கும்போது பயிரை நம்ம பார்த்தாலே செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும், அதாவது கொஞ்சம் ஊதா கலந்த நேரத்தில் அப்படியே இருக்கும். மோஸ்ட்லி வந்து தக்காளி பயிரில் இந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெல் பயிர் முக்கியமாக நம்ம நல்லா பார்க்கணும், நம்ம பயிருக்கு நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும்னு பார்க்கும்போது மக்காச்சோள பயிரில் இந்த பாஸ்பரஸ் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம். அதேமாதிரி வாழையில் வரும், கடலையில் வரும்.
இந்த பயிரெல்லாம் பாஸ்பரஸ் சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக நம்ம கண்ணாட்டி நம்ம ஈஸியாக நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாஸ்பரஸ் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா வேர் வளர்ச்சி சுத்தமாக இருக்காதுன்ட்டேன். இந்த வேர் வளர்ச்சி சுத்தமாக இல்லாட்டினா பயிர்களில் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. அதாவது மண்ணுக்கு கீழே இருக்க, அதாவது நம்ம கொடுக்குற மைக்ரோநியூட்ரியன் இல்லாட்டி வேறு எது கொடுத்தாலுமே அது வந்து மண்ணுக்கு கீழே தான் இருக்கும். அந்த சத்துக்களை வந்து பயிர் வந்து உறிஞ்சு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பயிர்களில் வேர்களே இல்லாத பட்சத்தில் பயிர் எப்படி சத்துக்களை உறிஞ்சு எடுத்துக்கும். இதிலே ஃப்ளவரிங் மற்றும் ஃப்ரூட் கிராப், அதாவது பூவகை செடி மற்றும் பழவகை செடிகள்லாம் அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக வரும். இந்த பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறையை நம்ம பயிர்கள்லேருந்து நம்ம எப்படி நம்ம போக்கலாம்ங்கிற பட்சத்தில் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் டிஏபி வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும். இல்லாட்டி நம்ம எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம். இதுவுமே ஒரு ஏக்கருக்கு நம்ம 1 மூட்டை வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 20-20-0-13 யானமார்க் உரம்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபேட்டம்பாக்ஸ் உரம். இதுவுமே ஒரு ஏக்கருக்கு நம்ம 1 மூட்டை வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இது எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நம்ம பயிர்களுக்கு வந்து உடனே ரிசல்ட் வேணும், ஏன்னா பயிரில் வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணணுங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம எல்லாருமே வாங்கி பயன்படுத்தியிருப்போம் இந்த நேனோ டிஏபி. அது ஒரு ஏக்கருக்கு நம்ம 1/2 லிட்டர் வாங்கி பயன்படுத்தினாலே போதும். ஏன்னா அது நேனோ டெக்னாலஜி, அது பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும், சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம கீழே கொடுக்கும்போது பயிர் எடுத்துக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாகும். குறைஞ்சது ஒரு 10 to 12 நாளாச்சு ஆகிடும். இதுவே நம்ம பயிர்களுக்கு நம்ம மேலே ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது பயிர் எடுத்துக்கூடிய அளவும் அதிகம், அதே நேரத்தில் சீக்கிரமாக எடுத்துக்கும், நம்ம சீக்கிரமாக வந்து ரெக்கவரி ஆகிடும், பயிர் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும். இதே மாதிரி தான் நம்ம நைட்ரஜன் பற்றாக்குறையில் வந்து நேனோ யூரியாவை பற்றி நம்ம சொல்ல, இந்த நேனோ யூரியாவும் ஒரு ஏக்கருக்கு நம்ம 1/2 லிட்டர் வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். இப்படி வாங்கி பயன்படுத்துகிற பட்சத்தில் நைட்ரஜன் பற்றாக்குறை இருந்தாலுமே பயிர்களிலிருந்து அது சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சத்து குறைபாடு என்னென்னு பார்க்கும்போது பொட்டாஸ். நம்ம எல்லாருக்குமே பொட்டாஸ் சத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து பயிரில் பூ எடுக்கிற ஸ்டேஜில் இந்த பொட்டாஸ் சத்தை நம்ம வந்து கொடுப்போம். இந்த பொட்டாஸ் சத்து வந்து பூ எடுக்கிற ஸ்டேஜில் மட்டும் தேவைப்படாதுங்க, ஒரு பயிரோட ஆரம்ப காலத்துலேருந்து தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது அனைத்து விதமான மண்ணிலுமே பொட்டாஸ் சத்து வந்து ஒரு மீடியமாக அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம ஆரம்ப காலத்தில் பொட்டாஸ் சத்து வந்து கொடுக்க வேணாம், பயிரில் பூ எடுக்கிற சமயத்தில் கொடுங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த சரள மண்ணெலாம் இருக்குல்லங்க, இது போன்ற மண்ணில் வந்து இந்த பொட்டாஸ் சத்தோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மண்ணில் வந்து பயிர் நம்ம நடவு நட்டு வச்ச உடனேயே அந்த பயிர்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். எப்படின்னா அந்த பயிர்களில் வந்து இலை இருக்குல்ல, அந்த இலைலாம் அப்படி எரிஞ்ச மாதிரி இருக்கும். இலை ஓரத்தில் பார்க்கும்போது அப்படி எரிஞ்ச மாதிரி இருக்கும். அது பழைய இலைகள் தான் ஃபஸ்ட்டு பாதிப்படையும். புது இலை வந்து எந்த விதமான பாதிப்பும் பெருசாக தெரியாது. நீங்கள் பழைய இலையை பார்க்கும்போது இலைகளோட ஓரத்தில் நல்லா நீங்கள் தெளிவாக பாருங்கள், அப்படி எரிஞ்ச, நம்ம தீக்குச்சி வச்சு கொளுத்துனா எப்படி இருக்குமோ அப்படி எரிஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது அந்த பயிர் வந்து பொட்டாசத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பயிர் நம்மள்கிட்ட சொல்லுது. பொட்டாசத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்த பொட்டாசத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு பயிரில் வந்து பூ வந்து காயாக மாறுச்சுன்னா கூட அந்த காய்கள் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு இந்த பொட்டாசத்து தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பயிரில் வந்து மகசூல், அதாவது வெயிட் எந்த அளவுக்கு வரணுன்ட்டு அது தீர்மானிக்கிறதே இந்த பொட்டாசத்து தான். இந்த பொட்டாசத்து வந்து பயிரில் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து சீக்கிரமாக நடைபெற்றும். அதனால் இந்த பொட்டாசத்தை வந்து நம்ம எப்படிலாம் அந்த பொட்டாசத்து பயிர்களுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது எம்ஓபி மூரட்டா பொட்டாஸ் உரத்தை வாங்கி நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 30-35 கிலோ அந்த அளவில் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இப்படி இல்லாட்டினா எஸ்ஓபி சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்குது, இதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லை, பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா 13-0-45 பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்லுவாங்க. இது ஒரு டேங்க்கு நம்ம 25 to 30 இல்லாட்டி 50 கிராம் நெல் பயிருக்கெலாம் 50 கிராம் வரைக்குமே கொடுக்குறாங்க. நம்ம 50 கிராம் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது இதில் வந்து 45% வந்து பொட்டாசத்தை இருக்குது. இது நம்ம கொடுக்கும்போது பயிர் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும். இப்படி இல்லை நமக்கு வந்து இதோட பொட்டாசத்தை அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 0050 இருக்குது. இந்த 00 பொட்டாசியம் சோனேட் உரத்தை வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம். இதில் வேறு எதுவுமே கிடையாது, இதில் பொட்டாசத்து மட்டும் 50% இருக்குது. இதையும் ஒரு டேங்க்கு நம்ம 50 கிராம் வாங்கி பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்படி பண்ணுற பட்சத்தில் பயிரில் பொட்டாசத்து வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு பயிரில் நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை வந்துச்சுன்னா பயிரில் வந்து வெளியிற பச்சை நிறம், அதாவது பயிரில் முதல்ல தோன்றிய கீழே அடியில் உள்ள இலை வந்து வெளியிற பச்சை நிறமாக இருக்கும். இதே பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறை இருந்துச்சா பயிரில் வந்து நம்ம பார்க்கும்போது ப்ளூ கலர், அதாவது செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதுவே பயிரில் வந்து பொட்டாசத்து கம்மியாக இருந்துச்சுன்னா பயிர்கள் இலைகள் ஓரத்தில் அப்படியே எரிஞ்ச மாதிரி இருக்கும்.
இது வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம பயிருக்கு வந்து யூரியா போடலாமா, யூரியா நைட்ரஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம யூரியா போட்டுடலாம். இதுவே பாஸ்பரஸ் மணி சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம டிஏபி வாங்கி பயன்படுத்தலாம், எஸ்எஸ்பி வாங்கி பயன்படுத்தலாம், இல்லாட்டி 20/20 வாங்கி பயன்படுத்தலாம். இதுவே நம்ம பயிரில் வந்து இலைகள்லாம் எரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பொட்டாஸ் வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் கூட 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்பி நீ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்க, அதாவது வீடியோ வந்து கொஞ்சம் சுருக்கி பேசுப்பா, ரொம்ப அதிக நேரம் நீ பேசாத அப்படின்னு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு இப்போ தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் இப்போ தான் விவசாயத்துக்குள்ளே வரவங்களும் இருக்காங்க, ரொம்ப வயசானவங்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் நல்லா எஜுகேட் பீப்புள், அதாவது பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்களுக்குலாம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சொல்கிறது வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும். இதே வயசானவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் புரியும். அதுவே இப்போ விவசாயத்தில் புதுசாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுத்தமாக புரியாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோன்னா அது யாருக்காக போடுறோன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் ஒரு 4 பேருக்கு தெரியலையா, அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மருந்துக்கு இந்த புழுவுக்கு இந்த மருந்து தான் வாங்கி அடிக்கணும், இந்த களைப்புளி இதுக்கு தான் கேட்கும் அப்படின்னு அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஒரு டைம் சொல்லிட்டோம் திரும்பி அவங்க வந்து அவங்களும் கேட்டு வாங்கி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போதும் நம்ம வந்து பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்குது. இதுதான் முக்கியமான ரீசன். நம்ம வேறு எந்த ஒரு ரீசனாட்டையும் நம்ம பெருசாக நம்ம பொறுமையாக நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா சீக்கிரமாக சொல்லிட்டு சீக்கிரமாக முடிச்சேன்னா பாதி பேத்துக்கு புரிஞ்சு பாதி பேத்துக்கு புரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுறது எனக்கே வேஸ்ட்டாக தோணும். ஏன்டா வீடியோ போடுறோம் பாதி பேத்துக்கு புரியல அப்படின்னு 4 பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, இப்போ நான் போய்ட்டுருக்க ரூட்டு எனக்கு சரியாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதனால தான் தொடர்ந்து நான் வந்து பொறுமையாக பேசி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் பேசுகிறது பொறுமையாக பேசுகிறது சரியாக தப்பா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். இப்படி சொல்கிற பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக தான் பேசணும், வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நானும் தொடர்ந்து ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி வீடியோக்கள் நானும் போடுறேன். இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாம் தம்பி, இப்படி நீ பேசுகிறது தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியும் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து இப்படி வீடியோ போடலாம். ஏன்னா நம்ம வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அதுக்கான அடுத்த முயற்சியில் நான் இறங்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.